கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அது என்னவென்று சொன்னால், என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இப்போ கவனிங்களேன், சில இடத்துல ஆலயத்தை இடிச்சிட்டாங்க, சில இடத்துல ஊழியக்காரங்களை அடிச்சிட்டாங்க, சில இடத்துல கைப்பிரதிகளை கிழிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சங்கடமாக இருக்குது. என்னடா, நம்முடைய சொந்த தேசத்தில் சுதந்திரமாக நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியலையே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவார்கள், ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள்ங்கார். இப்போது ஏசோவை பார்த்து சொன்னாங்க, அவர் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறார்னாங்க. மதி மயங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. குடிகாரர்களுக்கு பாவிகளுக்கு தோழன் எப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையான்னு கவனித்து பாருங்கள். இல்லை. ஏன்னா இயேசுவின் மீது பொறாமை கொண்டு சொன்னார்கள். அதே போல் உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று சொல்லி உண்மையாக உத்தமமாக செயல்படுவோம் அப்படின்னு சொன்னால் நம் மீது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பொறாமை வரும், எரிச்சல் வரும். அந்த பொறாமையில் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை பேசுவாங்க, நமக்கு விரோதமாக எரிச்சலோடு செயல்படுவாங்க, நமக்கு விரோதமாக ஆங்காரமாக சில தீமையான காரியங்களை செய்வாங்க. அது நமக்கு துன்பத்தை தான் கொண்டு வரும், நமக்கு சில வேதனையை கொண்டு வரும், நமக்கு சில இழப்புகளை கொண்டு வரும், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களிகூறு அப்படிங்கிறார். கடந்த வாரத்தில் ஊழியத்தின் பாதையில் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் அப்படியே அமைதலாக இருந்தாங்க. அப்போ போய், ஐயா தோத்திரம், என்னையா ரொம்ப அமைதலாக இருக்கீங்க என்ன? ஒன்றும் இல்லை பிரதர், கர்த்தர் என்ன செய்கிறாரு இல்லை என்ன செய்ய போகிறாருங்கிறத நிதானித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னார். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பாருங்க அப்படின்னார். அவருடைய ஜெபரை கொஞ்சம் முன்பகுதி இடிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு சில அந்த பேனர், அந்த சர்ச்சினுடைய பேனர்லாம் கிழிக்கப்பட்டிருந்துச்சு. அவர் கொஞ்சம் லைட்டிங்ஸ் போட்டிருந்ததெல்லாம் உடஞ்சி போயிருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சில துன்மார்க்கர்கள், தேவனை பகைக்கிற சில கூட்டம் கடந்த 2 நாளைக்கு முன்பு ராத்திரி வந்து இந்த ஆலயத்தினுடைய பகுதியெல்லாம் அடித்து உடச்சி சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், சரி எல்லாம் நம்ம கையில் இருந்தால் போட்டோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்ததை வாங்கி செஞ்சோம், இப்போ துன்மார்க்கன்கள் உடைச்சி போட்டாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், இனி கர்த்தர் புதுசாக பெருசாக கட்டி தருவாரோ அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்ருக்கேன்னாரு. உண்மையில் சொல்கிறேன், நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலங்கி கவலைப்பட்டு, ஐயோ நானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் என்கிட்ட இருக்கிறத வச்சு இந்த சின்ன சர்ச்சை கட்டி ஆராதனை நடத்திட்டு வரேன், எனக்குன்னு கொடுக்குறவங்க கிடையாது, என்னை விசாரிக்கிறவங்க கிடையாது, அப்படி இருக்கும்போது மறுபடியும் உடைச்சிட்டாங்களே, நான் இதை திரும்ப ரீபில்டு பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறேன், யார் தருவா, இப்படி கலங்கினவர்களை தான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆனால் பாருங்கள், இங்கே ஒரு மனுஷன் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. கர்த்தர் கொடுத்தாரு, கட்டி வச்சுருந்தேன், இப்போ அவன் மனுஷன் உடைச்சிட்டான், அப்போ கர்த்தர் அப்டேட் பண்ண போகிறார், இதை விட புதுசாக மகிமையாக கட்டித்தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். உண்மையாக சொல்கிறேங்க, ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். என்ன தெரியுமா? நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். உங்களை யார் துன்பப்படுத்தினாலும், யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், யார் உங்கள் காரியங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூருங்க. கர்த்தர் சொல்றார், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பூலோகத்திலையும் பரலோகத்திலையும் சேர்த்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதுதாங்க கிறிஸ்தவர்களின் அடையாளம். என்ன தெரியுமா? உலக மனுஷன் சொல்கிறான், துன்பம் வருங்கால் நகுக, துன்பம் வந்துச்சுன்னா சிரிங்கிறான் உலக மனுஷன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறணும். ஃபாதர் பாடுறா தெரியுமா? கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார துணியுடனே அப்பாவுக்கு. அப்போ கவனிங்க, இன்னைக்கு கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிகூறுகிற ஒரு அனுபவம்
நமக்குள்ளே இருக்குன்னா பரலோகத்தில் நம்முடைய பலன் பெருகும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபையின் கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன். உடைய பிள்ளைகளை தந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் கடந்து வருகிற துன்பத்தின் பாதைகளிலே நீர் அவர்களுக்கு ஆறுதலாய் ஆதரவாய் இருந்து அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவர்களுக்கு பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.